கொண்டிருக்கின்ற சமுதாயத்தினுடைய மார்க்க பெருந்தகை மௌலானா மௌலவி ஹஸரத் கிபிலா அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் மேலும் அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி பல விழாக்கள் புகாரி ஷரீப் என்றும் இறைநேசர்கள் பேரிலும் விழாக்கள் எடுப்பதன் மூலமாக அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் அவர்களுக்கு அவசியமாக்கி வைப்பானாக. எனக்கு முன்னாடி இங்க உரை நிகழ்த்திய உலமா பெருந்தகைகளே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு தம்பிமார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இங்கே நடைபெறுகின்ற விழா கந்தூரி ஜியாரத்து விழா என்று போடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இறைநேச செல்வர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கிறான். இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன் வலாக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன். சுருக்கமாக அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான். அவுலியாக்கள் யார் என்பதை அதிகமான பேர்களும் அறிய மாட்டார்கள். அவர்கள் என் பக்கம் தக்வாவை கொண்டு சேர்ந்தவர்கள் என்று மற்றொரு ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது நஹ்னு அவுலியாவுக்கும் பில் ஹயாத்தி துன்யா வ பில் ஆகிரா, இந்த உலகத்திலேயும் மறுமையில் உங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஹூன். இறைநேச செல்வர்களே, நீங்கள் எதை ஆசைப்படுவீர்களோ அதையும் உங்களுக்கு நான் தருவேன். நீங்கள் யாருக்கு வேண்டியெல்லாம் துஆ செய்வீர்களோ அதையும் உங்களுக்கு நான் தருவேன் என்று ஹாமிம் சஜ்தாவுடைய சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான ஒரு அத்தாட்சியை இறைநேச செல்வர்களுக்கு கொடுத்ததற்கு பின்னால் சராசரி மனிதன் அது சம்பந்தமாக எதையுமே பேச முடியாது. அருமையானவர்களே, ஜியாரத்து சம்பந்தமாக நாம் பார்க்கிறோம். நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். மணிக்கணக்கில் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் நேரம் அதிகமாகிவிட்டது. பலர் பேசியதன் காரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்து வந்தார்கள். நபிகள் நாயகம் தன்னுடைய உம்மா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கபருக்கு சென்று ஜியாரத்தை செய்தார்கள். ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த நாம் மட்டும் தான் கூறுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய வயிற்றில் பிறந்தார்களோ அவர்கள் இஸ்லாமா இல்லையா என்று சந்தேகப்படுவது வழிகேட்டிலும் மிகப்பெரிய வழிகேடாகிவிடும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 10 மாதம் சுமந்தெடுத்த ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கபரிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய கபரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்து வந்ததோடு மட்டுமல்ல, ஷிராஷிதா புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூ தாவூத், நஸஈ, இப்னு மாஜா எல்லா கிரந்தங்களிலும் தெளிவாக வருகிறது. சஹாபிகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு போகும்படி சொன்னார்கள் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நகைத்துக்கும் மன் ஜியாரத்துல் குபூர் வஸூருஹா ஃபைன்னஹா துபக்கிருல் ஆகிரத. ஆரம்ப காலத்திலே, இஸ்லாம் வந்த ஆரம்ப காலத்திலே நாம் வேறொரு வழியிலிருந்து வந்ததன் காரணமாக அந்த ஐயாமுல் ஜாஹிலியா கொள்கை நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது, சிலைகளையும் கற்களையும் வணங்கிக் கொண்டிருந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆரம்ப காலத்திலே ஜியாரத்துல் குபூர் வேண்டாம் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அழைத்து சொன்னார்கள், இப்ப இஸ்லாம் வலுப்பெற்று விட்டது, இஸ்லாம் தன்னிலை பெற்று விட்டது, இஸ்லாம் தன்னிறைவாகி விட்டது, இனிமேல் உங்கள் மீது ஷிர்க்கை பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆகையினால ஜியாரத்து தாராளமாக செய்யுங்கள், அது ஆகிரத்துடைய சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்தும்
என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தாய்மார்களை பார்க்கிறோம். ஐஷா நாயகி தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானுடைய கபருக்கு சென்று ஐஷா நாயகி ஜியாரத் செய்து கொண்டே வருவார்கள். ஐஷா நாயகியுடைய வீட்டில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐஷா நாயகி சொல்கிறார்கள், என்னுடைய கணவரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடுத்து என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக்கும் அடங்கிய பொழுது சர்வ சாதாரணமாக கபரிலே நான் சென்று ஜியாரத் செய்து வருவேன். அந்நிய ஆளான உமர் பின் கத்தாப் அடங்கியதற்கு பின்னால் ஹயாவோடு பர்தாவோடு சென்று நான் ஜியாரத் செய்வேன் என்பதை ஐஷா நாயகி சொல்கிறார்கள். ஜியாரத் செய்யக்கூடிய இடத்தில் இறைநேச செல்வர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்பதை ஐஷா நாயகி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட நபி மொழிகளை நமக்கு தருகின்ற ஐஷா நாயகி இறைநேச செல்வர்கள் கபரிலே ஹயாத்தோடு இருக்கிறார்கள். ஆகையினால்தான் உமரை அடக்கம் செய்வதற்கு பின்னால் வெட்கத்தின் காரணமாக முழுமையான ஆடையோடு நான் செல்வேன் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, அப்துல் ஹக் முஹத்திஸ் நஹ்ரவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவர்கள் எந்த பக்தியோடு எந்த நிலையோடு கபருக்கு வருகிறார்களோ அதற்கு தகுந்தால் போல் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். பெருமானாருடைய அருமை மகனார் பாத்திமா நாயகி, பெருமானாருடைய அருமை மகனார் பாத்திமா நாயகி தாய்மார்கள் கபருக்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் அறிய வேண்டும், உணர வேண்டும். நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டார். என்றாலும் நான் சொல்கிறேன், பாத்திமா நாயகி ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து ஜியாரத் செய்வார்கள். ஹம்சா ரலியல்லாஹுடைய கபருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து ஜியாரத் செய்வார்கள். ஜியாரத் முஸ்தஹப் என ஃபதாவா ஹமாதியல் ரத்துல் முஹ்தாரிலும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல்லாஹு ஸவாரத்துல் குபூர் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை மாற்றார்கள் எடுத்து காட்டுவார்கள். அது எந்த நேரத்தில் என்று சொன்னால், பெண்களிடத்தில் ஒரு பிடிமானம், பெண்களிடத்தில் ஈமானுடைய இத்மினான் துமானியத் இல்லாத பதற்றங்களை ஏற்பட்டு விடும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது ஆண்களை விட தைரியமாக தாய்மார்கள் இருப்பதனால தாராளமாக நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு வழங்கி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சில செய்திகளை சொல்கிறேன். சுல்தான் நாயிபின் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஹலீஃபாக்கள், தன்னுடைய முரீதீன்கள், தன்னுடைய முஹிப்பீன்கள் இவர்கள் பகதாதுக்கு போகின்ற பொழுது சுல்தான் நாயிபின் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வந்து சந்தித்து எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன என்று தெரியுமா? பகதாதுக்கு நீங்கள் சென்றால் ரசூலுல்லாஹை ஜியாரத் செய்வதற்கு பின்னால் தான் நீங்கள் மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய நாட்டங்கள், உங்களுடைய தேட்டங்கள் முழுமையாக நிறைவேறும் என்று சொன்னார்கள். சுல்தான் அரபி அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா முன்னிலையில் ஒரு மனிதர் வருகிறார். நான் பகதாதுக்கு போகிறேன், எனக்கு வசியத்தை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் பகதாதுக்கு சென்றால் முஹம்மது சுப்ஹானுடைய அவசரங்களுடைய கபருக்கு சென்று ஜியாரத் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்று அஹ்மது கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சொன்னார்கள். அருமையானவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அல்லாஹ் நம்முடைய கபருக்கு செல்வார்கள். மூசல் காலின் தங்களுடைய கபருக்கு செல்வார்கள். சென்று ஜியாரத்தை செய்து அவர்களை வசியாதாக தேடி தன்னுடைய ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்கு இத்ரீஸ் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ செய்வார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. உங்களுடைய காயல் பட்டணத்தை சேர்ந்த சதகத்துல்லா அப்பா அவர்கள் கௌசல்யாவை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி பகதாதுக்கு சென்ற பொழுது யாக்குத்துபியாவை அவருடைய சன்னிதானத்தில் சமர்ப்பித்துவிட்டு நாகூருக்கு வருகிறார்கள். அங்கே வந்து யா சய்யிதி ஷைஹி வ சதரில்
ஹாமிரி என்று சொல்லக்கூடிய அந்த மாலையை நாகூர் ஷாவுல் நாயகத்துடைய தர்பாரிலே சமர்ப்பிக்கிறார்கள் என்பதையும் வரலாறுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படி இறைநேச செல்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவை நோக்கி கிப்லாவுக்கு மாற்றமாக முதுகை திருப்பி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று துஆ செய்ய வேண்டும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, நேரத்தின் காலத்தை கருதி உங்களுக்கு சில விஷயங்கள், இந்த கடுமையான சூடான நேரத்திலே இவ்வளவு அதிகமான ஒரு கூட்டம் இறைநேசருடைய பிரியத்தின் காரணமாக, இறைநேசரின் மீது கொண்ட அன்பின் காரணமாக தாய்மார்களும் ஆண்களுக்கு சமமாக அதிகமாக வருகிறது இருக்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சுன்னத் ஜமாத் நபிகள் நாயகம் சொன்னது போல நான் தஸ்தவி உம்மத்தி அலா வலாலத்தின், என்னுடைய உம்மத்து ஒருபோதும் வலாலத்திலே ஒன்று சேராது. எப்பொழுதுமே அனைத்தும் நீ சுன்னத்தி ஒரு சுன்னத்தில் குர்பானி ராஷிதீன் அல் மஹ்தீன், அந்த வழியை பின்பற்றி நிற்கக்கூடியவர் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு செய்தியை சொல்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஹாசிது வலா துபாஹிது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள், வலா துதாபிரு, ஒருவருக்கொருவர் புறமுதில் காட்டி செல்லாதீர்கள், வலா துகாபிகு, ஒருவருக்கு ஒருவர் வெங்கங்களை முடித்து விடாதீர்கள், வகூரு இபாதல்லாஹி யஹ்வானா, நீங்கள் அனைவர்களும் சகோதரர்களாக குல்லு முஸ்லிமன் யஹ்வா என்ற அடிப்படையிலே சகோதரர்களாக ஆகுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா யஹ்லி முஸ்லிமின் அன் யஹ்லி அராஹு ஃபௌக ஸலாசின், ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேல் வெறுப்பது கூடாது என்று மார்க்கம் தெளிவாக சொல்கின்ற பெருமானாருடைய சொல் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு வரப்புக்காக, ஒரு கிணத்து தண்ணீருக்காக என்னுடைய தாயுடைய முகத்திலே முடிக்க மாட்டேன், சகோதரனுடைய முகத்திலே முடிக்க மாட்டேன், அவருடைய ஜனாசாவுக்கு கூட போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இருமாப்பு கொண்டவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் வாழ்கின்றது மறுமையை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கை அத்துன்யா மஸ்ரகத்துல் ஆகிரா. இங்கே நாம் சில விதைகளை விதைத்துவிட்டு இதனுடைய பலனை முழுமையாக மறுமையிலே நாம் அடைந்து கொள்ளக்கூடியது மகசூரே மறுமையில் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாளை கியாமத்து நாளையிலே எதிர்கின் ஜஹன்னம ஹய்யத்துன், கியாமத்து நாளையிலே ஒரு பாம்பு வெளியாகும். இஸ்முஹா ஜுரைஷ், அதனுடைய பேர் ஜுரைஷா இருக்கும். ரவுசுஹா ஃபௌக ஸமாய், அதனுடைய தலை வானத்திற்கு மேலே இருக்கும். பல தனமுகா கருத்தல் அருவி சாபியத்தி, அதனுடைய மாறி 7 பூமிகளுக்கு கீழே இருக்கும். வசீஸ், அதனுடைய 2 ரெக்கைகளும் நீல் மஷ்ரிகில் மகரிப், கிழக்கிலிருந்து உதயகிரியிலிருந்து மகரிப் வரைக்கும் மலைகிரி வரைக்கும் அவ்வளவு பெருசாக இருக்கும். சும்மா இனாதீபி அரசாதல் கியாமத்தி, கியாமத்து நாளுடைய மைதானத்திலே இலாஹி ஐனாகிரி, இலாஹி ஐனாகிரி, இலாஹி ஐனாகிரி, என்னுடைய குடும்பம் எங்கே, என்னுடைய குடும்பம் எங்கே என்று அந்த பாம்பு சத்தம் விடுகிறது. அருமையானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாம்பிடத்திலே கேட்பார்கள், மாதா தத்ருயா ஜுரைஷ், ஜுரைஷை நீ எதை தேடுகிறாய் என்று. காலத்தை சொல்கிறது, நத்ரு முஹம்மத் நபி, 5 பேரை தேடுகிறேன். அதுல ஒன்று தாரிக்கு ஸலாத். நீங்கள் எங்கே சென்றாலும் எப்படி இருந்தாலும் தொழுகை 5 நேர தொழுகை எந்த நேரத்தில் விடுபடாமல் இருக்க வேண்டும். தொழுகையிலே விடுபாடு ஏற்பட்டுள்ளமையானால் அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் உங்களை விட்டு துண்டிக்கப்பட்டுவிடும். எல்லா இறைநேசருடைய கனெக்ஷனும் துண்டிக்கப்பட்டுவிடும். ஆகையினாலே தொழுகைக்கு பல வகைகள் சொல்லப்படுகிறது. இருந்து அமர்ந்து படுத்து எப்படியாவது 5 கால தொழுகையை விடாமல் தொழ வேண்டும். தாரிக்கு ஸலாத் கடுமையான வேதனைக்கு ஆளாகிறார். 2வதாக மானிய ஜகாத், இஸ்லாம் கோரக்கூடிய அந்த ஜகாத்தை கொடுத்தாதவர், வசதி இருந்தும் ஜகாத்தை கொடுத்தாதவர். 3வதாக ஷாரிபுல் ஹம்ர். அருமையானவர்களே, இக்காலத்திலே பரவலாக பேசப்படுகிறது. இஸ்லாமிய வாலிபர்கள் வேண்டுமென்றே மதுவை அவர்களுக்கு கொடுத்து மதுக்களுக்கு அடிமையாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நேற்று நான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஸ்கூலிலே இடைவேளை விடுகின்ற பொழுது ஒரு புத்தகம் வெளியிலிருந்து போடப்படுகிறது. பூரா அந்த போதையினுடைய பொருளை போடப்படுகிறது. எந்த காசும் வேண்டாமல் கரெக்டாக அந்த நேரத்தில் சென்று எடுக்கிறார்கள். யார் போடுகிறார்கள், ஏன் போடுகிறார்கள்
போகிறார் என்று சொன்னால் முஸ்லிம் ஸ்கூலுக்கு போடப்படுகிறது. இஸ்லாமிய வாலிபர்களை நிலைகுறைய வைத்து தடுமாற வைத்து அவர்களுடைய நிலையிலிருந்து தரம் குறைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டும் சதி செய்யப்படுகிறது. அதற்கு நீங்கள் அடிமையாகிவிடக் கூடாது. இன்றைக்கு சாதாரண சர்வசாதாரணமாக அருமையானவர்களே ஷாஹிபுல் ஹம்ரி என்று சொல்லக்கூடியது அது மாதிரி அதோடு சேர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்கிரு குல்லுஹு ஹராம், முஸ்கிரு குல்லுஹு ஹராம். போதை கொடுக்கக்கூடியது பேரித்தப்பழமா இருந்தாலும் சரி, அது காரைக்கால் வேற எதா இருந்தாலும் சரி, அதனுடைய முழுமை போதை கொடுக்கக்கூடியதாக இருக்குமையானால் அதில் கொஞ்சம் சாப்பிடுவது ஹராம் என்று தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். போதை வஸ்துவை வாயில் வைத்தவர் சொர்க்கத்துடைய வாழையை நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்ற பொழுது இஜ்ஸிமின் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய செயல்கள், அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆகையினால் அருமையானவர்களே, நாளை கியாமத்து நாளையிலே இந்த ஜுரைஸ் என்று சொல்லக்கூடிய பாம்பு ஷாஹிபுல் ஹம்ரை தேடுகிறது. நாலாவதாக ஆக்கில் வாலிதை, தாய் தந்தைக்கு வேதனை கொடுக்கக்கூடியவர். தாய் தந்தைக்கு வேதனை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் என்னைக்குமே மேன்மை பெற முடியாது. மகான் மஹ்மூத் சுபானி சொன்னாங்க, நான் குத்துபாக ஆகுவதற்கு 5 காரணம். நான் குத்துபாக ஆகுவதற்கு 5 காரணம். முதல் காரணம் இராதத்து, அல்லாஹ்வுடைய நாட்டம். எந்த அவுலியாக்களாக இருந்தாலும் எந்த நபிமாரா இருந்தாலும் நான் தான் என்று யாருமே சொல்லவில்லை. மகான் மஹ்மூத் சுபானி சொல்கிறார்கள் இராதத்துல்லாஹ். இரண்டாவதாக நஸபு ஷரீஃப், சிறப்பான ஹசன் ஹுசைன் பாரம்பரியத்தை சேர்ந்தது. மூன்றாவதாக ரஹபத்துல் வாலிதை, என்னுடைய பெற்றோருடைய ஆசை. என்னுடைய உம்மாயும் உப்பாயும் என்னுடைய வாப்பாயும் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் ஆரம்பத்திலே பரிசுத்தமான முறையிலே திருமணம் செய்து கொண்டார்கள். அருமையானவர்களே, திருமணத்துக்கு முன்பே பரிசுத்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பரவாயில்ல, தண்ணி கொண்டாலும் பரவாயில்ல, பைசா இருக்கிறாங்க என்று பார்ப்போமையானால் சந்ததி சந்ததியாக வழிதவறி விடுவார்கள். சந்ததி சந்ததிகளாக சாபக்கேட்டு காலாகி விடுவார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்னடத்தை உடைய ஆண் நன்னடத்தை உடைய பெண்களை கொண்டு திருமணத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவை அனைத்தும் வெற்றிக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி காட்டினார்கள். ஆகையினால் அருமையானவர்களே, ஆற்றில் வாலிது, தாய் தந்தைக்கு வேதனை கொடுக்கக்கூடியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் 3 விஷயம்தான் பிரயோஜனம் அளிக்கிறது. அதுல ஒண்ணு அவனுடைய இல்மோடு இருக்கிறது, இன்னொரு சுகத்தில் ஜாலியா இருக்கிறது, மூணாவதாக வலதின் சாலிகின் எதிர்கொள்ளது. தாய் தந்தைக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். தாய் தந்தைக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். இந்த உலகத்தில் வைத்தே நாம் பார்க்கிறோம், மரணித்தவுடன் தூக்கில் போட்டு விட்டுக் கொண்டு சென்று விடுகிறார்கள். தாய் தந்தைக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக வேண்டும். மரணித்து விட்ட தாயும் தந்தையும் நம்முடைய துஆவை எதிர்பார்க்கிறார்கள், ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள். அந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். தாய் தந்தைக்கு நோயை கொடுத்தவன் என்றைக்குமே உயர்வு பெற முடியாது. அதற்கு மாற்றமாக கீழையும் கீழாக வளர்க்கிற கலக்கல் இன்சான வியாசனி தகுதி சும்மா ரதனாக அஸ்பல சாபிரி, கீழையும் கீழாக ஆக்கி விடுவோம் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது. அஞ்சாவதாக யார் என்று சொன்னால் மண்ட கல்லம் என்று கலாம் துனியாவின் மஸ்ஜித். இன்னைக்கு அன்றாட பார்க்கிறோம், பள்ளியிலே துனியாவுடைய பேச்சுகள் பேசப்படுகிறது. அருமையானவர்கள், பள்ளி என்பது யாருடைய வீடு? இப்ப என்னுடைய வீட்டுல வந்து இருந்து வேற ஒரு வீட்டுக்காரனுடைய கதையை பேசிட்டு இருந்தா வாங்கப்பா எதுக்கு வந்தியா? என் வீட்டுல வந்து என் விஷயம் தான் சொல்லணும், அடுத்த விஷயத்த பேசிக்கிறது என்ன சத்திரமா வெளியே போக. அப்ப அல்லாஹ்வுடைய வீடு நம்ம அத்துணையுடைய வீடை விட மகத்துவமானது. உள்ளே செல்கின்ற பொழுது வலது கால் வைத்து நீயத்தோடு பரிசுத்தமான உருவோடு செல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் செய்வாறு தேடுகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல வந்திருந்து என்ன பார்த்த வீடு எப்படி, இந்த வீடு எப்படி, நீங்களை எப்படி என்று துனியாவுடைய பேச்சு பள்ளியிலே பேசப்படுமையானால் நாள மறுமையிலே துரை செய்து சொல்லக்கூடிய பாம்பின் மூலமாக கடுமையான வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகையினால் அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை கொண்டு அவுலியாக்களை கொண்டு இறைநேச செல்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்?
அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா நஃப்ஸிலே 7 நிலையை தந்திருக்கான். அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்மஇன்னா, ராதியா, மர்தியா, தாபி. இதுல 6க்கும் 36 குணங்கள் இருக்கு. அதான் தீர்வுசாரப்பா சொன்னார்கள், மனிதன் எப்பொழுது மனிதனாகுவான் என்று சொன்னால் 6 தப்பால் 6 36. இந்த 36 அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்மஇன்னா, ராதியா, மர்தியா, இந்த 6ஐயும் கடந்து 7வதாக காமிலா என்ற நிலையை அடைகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், இன்னல்லாஹ இஸ்ஸலாமில் முஃமினீன அன்ஃபுஸஹும் அம்வாலஹும் பிஅன்னலஹுல் ஜன்னah. சொர்க்கத்தை கொடுத்து அவருடைய பேச்சையும் மூச்சையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்குகிறான் என குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது. அந்த மாதிரி விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் தான் இறைநேச செல்வர்கள். அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்மஇன்னா, ராதியா, மர்தியா 6ஐயும் கடந்து காமிலா என்ற நிலையை அடைந்து மரணம் அடைந்தவர்கள் தான் இன்சான் காமிலாக பரிபூர்ணமான நிலையை மகான் மஹ்மூஸ் பாரியை பற்றி சொல்கின்ற பொழுது என்ன சொல்லப்படுகிறது? இஸ்கிலே பிறந்து கமாலிலே மூத்தானார்கள். இஸ்கி என்று சொன்னால் ஹிஜ்ரி கணக்கின் பிரகாரம் 470. இஸ்கிலே அதாவது அம்ஜது கணக்கு பிரகாரம் 470. அருமையானவர் 570, சீனுக்கு 300, காவுக்கு 100, 470. உலகத்திலே பிறக்கின்ற பொழுது அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்ற இஸ்கிலே பிறந்து 91வது வயசு கமால் என்று சொல்லுகின்ற பொழுது புலி இல்லாத காப்புக்கு 20, மீனுக்கு 40, ஞாமுக்கு 30, அலிபுக்கு 1. 91வது வயசிலே கமாலிலே இறந்தார்கள். இஸ்கிலே பிறந்து கமாலிலே இறந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். கல்வத்தினாயிரம் பாட்டனார் கைகாசாரி அவர்கள் சொன்னது போல விநாயகத்தை எய்த வேண்டின் 9 ஆகாமல் 1 தனிவர்கள். விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் நபியுடைய கூட்டம் 70 மில்லியன், மூசா நபியுடைய கூட்டம் 71 மில்லியன், ஈசா நபியுடைய கூட்டம் 72 மில்லியன், என்னுடைய கூட்டம் 73 மில்லியனாக பிரிவார். அதுல ஒரே ஒரு கூட்டம் தான் மாஅனே வாஸ்கா. மாஅனே என்று சொல்லுகிற போது சுன்னத்தும், வாஸ்கா என்று சொல்லுகிற போது ஜமாஅத்தும். அவர சுன்னத்து ஜமாஅத் எதில் இருக்கிறதோ அந்த ஒரு கூட்டம் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடியது. அதற்கிடையே எவ்வளவு வாசகம் செய்தார்கள், பெரிய தொழிலாளிகளாக தங்களை காட்டிக் கொண்டார்கள், பெரிய காரிகளாக காட்டிக் கொண்டார்கள், அதிகமான நோக்கம் வைக்கக்கூடியவர்களாக காட்டிக் கொண்டாலும் அதெல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடிய வேலை. ஏமாந்து விடக்கூடாது. தாடி நீண்ட தாடியில் வச்சாலும் லா யன்துருல்லாஹு இலா சுவரிக்கும் அமாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய நீண்ட ஜுப்பாவையோ அல்லாஹ் உங்களுடைய குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். யாரும் கோபப்பட்டு விடக்கூடாது. அந்த மாதிரி யாரும் இங்க வந்துருக்க மாட்டாங்க. வந்தாலும் வெளியே போயிருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு இந்த இடமே பிடிக்காது. அலைஞ்சி உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய வெளிப்படையான அமலை எல்லாம் பார்க்கவில்லை. உங்களுடைய ஹிருதயத்தை எல்லாம் பார்க்கிறான். ஹிருதயம் எவ்வளவு சுத்தியாக, அகீதாவில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, ஒன்றை சொல்லி முடிவு வரலாம் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஈமான் தவஸ்ஸுல் வஸீலா தேடுவது, ஈமானை கொண்டு வஸீலா தேடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத், இஸ்லாத்தை கொண்டு வஸீலா தேடலாம். தர்மங்களை கொண்டு வஸீலா தேடலாம். இரண்டாவதாக பெருமானாருடைய ஷஃபாத்தை கொண்டு வஸீலா தேடலாம். மூணாவது இறை நேசர்களை கொண்டு வஸீலா தேடுவது. மூசா அலைஹிஸ்ஸலாமே இறை நேசரானே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வஸீலா தேடினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், தௌராத் கொடுக்கப்பட்டவர்கள், உல்-அஸ்மில் பட்டவர்கள். ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அத்தகைய மூசா ஹிதர் நபியை கொண்டு வஸீலா தேடினார்கள். தெளிவா சொல்வதற்கு நேரம் இல்லை. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துடைய ஆட்சி முழுவதும், எல்லா பேருடைய ஆட்சி, ஜின்னுடைய ஆட்சியில் இருந்து பாம்பு, ஜீவராசிகள், கடல் அத்துணை ஆட்சி கொடுக்கப்பட்ட சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆசிமில் மலிகாவுடைய
உதவியை தேடினார்கள். அவர்கள் ஒரு விநாயகத்தை பெற்ற பெண்மணி, அருமையானவர்களை உதவி தேடினார்கள். அதற்கு ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய முதிராக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அதாவது வசீலா தேடினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சன்னிதானத்திலே யா அல்லாஹ் இவருடைய சன்னிதானம் துஆ கபூலாகக்கூடிய சன்னிதானமாக இருக்கிறது, என்னை துஆவை கபூலாக்குவாயா என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, ஒன்றை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். மஸ்ஜித் குபாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாரமும் செல்வார்கள். எதன் காரணமாக என்று சொன்னால், முந்திய நபிமார்கள் அங்கேதான் உட்கார்ந்து ஜனங்களுக்கு பல வகையான நுஸ்ரத்து உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜித் குபாவுக்கு சென்று ஜியாரத் செய்து வருவார்கள். காரணம், நபிமார்கள் உட்கார்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்த அந்த இடம் இருக்கிறது. உதாரணமாக கொட்டை புதூர் இருக்கிறது, மஹமூசுவாரி வந்த இடமாக சொல்லப்படுகிறது. வந்தார்களா வரலையா ஆராய்ச்சினா நமக்கு தேவையில்லை. வெளிப்படையை கொண்டுதான் நாம் தீர்ப்பு செய்வோம். ஆகையினால அவர்களை கொண்டு அந்த இடத்துக்கு ஒரு மகத்துவத்தை அவர் வைத்திருக்கிறார். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டாக மஸ்ஜித் கூபாவுக்கு சென்றார்கள். மஸ்ஜித் கூபா பெருமானார் கட்டியதுக்காக மட்டுமல்ல, காரணம் என்னவென்று சொன்னால், முக்கிய நபிமார்கள் அந்த பள்ளியில உட்கார்ந்துதான் ஜனங்களுக்கு பல வகையான உதவிகளை செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, மகான்கள் இருந்த இடங்கள் முன்னாடி காய் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், மகான்கள் இருந்த இடங்கள் மகத்துவமிக்க இடங்கள். மகான்கள் அடக்கம் பெறாவிட்டாலும் இருந்த இடங்களும் மகத்துவமான இடங்கள் என்று முன்னாடி காய் சொல்லக்கூடிய விஷயம் நிற்காட்டுடைய 1வது பாகம் 448வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அருமையானவர்களே, முன்னாடி காய்கள் சொல்கிறார்கள், யாரு யாருக்கு செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ கடைசி கட்டத்திலே குஃப்ரின் பக்கம் போய் சேர்ந்து விடுவார்கள், ஈமான் இல்லாத நிலையின் பக்கம் போய் சேர்ந்து விடுவார்கள், பலவிதமான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். காபாவை ஜியாரத் செய்கிறோம், சம்சமை ஜியாரத் செய்கிறோம், அதாவது சபா மர்வாவை ஜியாரத் செய்கிறோம், அரபா மைதானத்தை ஜியாரத் செய்கிறோம், முஸ்தலிஃபாவை ஜியாரத் செய்கிறோம், மினாவை ஜியாரத் செய்கிறோம். யாரே ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் உக்பா, இதையெல்லாம் அங்கெல்லாம் நாம் கட்டாயம் போக வேண்டும். அதெல்லாம் என்னது, அந்த இடத்துக்கு தான் போக வேண்டும். இல்லைன்னா அரபாவுக்கு வரையில்லை. அதை விட காபா ரொம்ப சிறப்பு இல்லையா, பார்த்துட்டு இருக்கிறது நன்மை இல்லையா, இங்க எல்லாம் போங்கப்பா, நான் காபாவிலேயே இருந்தேன். அன்னைக்கு எனக்கு ஹஜ்ஜுல் அஸ்வதை முட்டக்கூடிய பாக்கியமும் கிடையாது. என்ன யாராவது சொல்வாங்க, ஆனால் அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது, அந்த இடங்களுக்கு மகத்துவம் இருக்கிறது. இதே மாதிரிதான் குபூருல் அன்பியாயி நபிமார்களுடைய கபர்கள், அவுலியாக்களுடைய கபர்களுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது என்பதை தஃசீர் ரூஹுல் பயான் 1வது பாகம் 898 99வது பக்கத்தில் முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். ஆகையினால் அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லா பேர்களும் உதவி தேடி இருக்கிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவிலிருந்து பகதாதிலிருந்து மக்காவுக்கு வரக்கூடிய வழியிலே வழி தவறி விட்டார்கள். வழி மாறிவிடும் அல்லவா, வழி தவறி விட்டார்கள். ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது, யா இபாதல்லாஹ் அஹீனூனி, யா இபாதல்லாஹ் அஹீனூனி, மறைந்து வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய இபாதுகளே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு மார்க்க மதுரவுடைய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறார்கள். சரியான பாதை காட்டப்பட்டது என்பதை நன்மணி 4 என்ற புக்கிலே மறைந்த மர்ஹூம் அப்துல் வஹாப் சாஹிப் கூட எழுதியிருக்கிறார்கள். ஆகையினால் அருமையானவர்களே, அத மாதிரிதான் ஏதாவது வசதிகள் சுத்தமா சொல்கிறேன். காணாமல் போனா உயரமான இடத்தில் கிபிலாவை முன்னோக்கி நின்று ஃபாத்தியா ஓதி சையத் அஹ்மத் அல்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீங்கள் துஆ செய்வீர்களானால் உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும் என்று ரப்புல் முஹ்தார் பாகம் 3 பக்கம் 334 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு வியாபார கூட்டம் செய்து அமரசன் கிர்கானி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் வந்தார்கள்.
அபுல் திர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, கொள்ளையர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் வியாபாரத்துக்காக வேண்டி செய்கிறோம், எங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அபுல் திர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீங்கள் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். அபுல் திர்கானி என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். அதோ நகரத்துக்காக இருந்தானே என்னிடம், ஜாதுக்காக இருந்தானே அவர் என்ன நினைக்கிறது, அவர் நம்மளை போல அல்லானே, நம்ம அல்லாவை நினைப்போமே. இதை அத்தனை பேரும் அபுல் திர்கானி நினைத்தார்கள், பாதுகாப்பாக வந்தார்கள். எவன் அவரை நினைக்க மாட்டேன் அல்லாவை நினைப்பேன் என்று சொல்லி நினைத்தாலும் அவருடைய பொருள் கொள்ளையினால் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. வந்து கேட்டார்கள், என்ன அதிசயமாக இருக்கிறது, உங்க பேரு அல்லாஹ்வுடைய பேரை விட சிறப்புக்குரியவர்கள். அபுல் திர்கானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், என்னையே நீங்கள் சரிவர புரியவில்லை, அல்லாஹ்வை நீங்கள் எப்படி புரிந்திருக்க முடியும்? நான் அல்லாஹ்வை புரிந்திருப்பதனால அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் எனக்கு சொல்கிறான், வலக்கும்மா தஸ்தஹி வலக்கும்மா ததஹு, நீங்கள் யாருக்கு வேண்டியெல்லாம் துஆ செய்வீர்களோ இறைவனை சென்று அதுவும் உங்களுக்கு தருவேன், நீங்க எதெல்லாம் ஆசைப்படுவீர்களோ அதையும் உங்களுக்கு தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆகையினால நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தேன். யாரெல்லாம் என்னை நினைத்து சென்றார்களோ அவர்கள் பாதுகாப்பாக கொள்ளையிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அந்த இடத்தில் மரணாக மரணாக அல்லாஹ்வை நான் நினைப்பேன் என்று சொன்னார்களோ அவர்கள் கொள்ளையினால் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள். முகமது ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தண்ணீரிலே நடந்து செல்ல வேண்டிய நிலை வருகிறது. சொன்னாங்க பின்னாடி யா ஹனபி சொல்லிட்டே வாடி. இவர் போய் அதற்கு பார்த்தார், இவர் என்ன சொல்றார்? அவங்க சம்சுதி குதுபு சையது சம்சுதி முகமது ஹனபி அல்லாஹ் 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 சொல்றாங்க. இவருக்கு மனசுல வந்துட்டு அவரு சொல்ல நம்ம ஏன் சொல்லக்கூடாது, இவரே ஏன் சொல்லணும் என்று அல்லாஹ் வாயெடுத்தாரு. தண்ணீர மூழ்க போனார். உடனே குதுபு சையது சம்சுதி முகமது ஹனபி கையை பிடித்து மேலே தூக்கி என்ன காரணம் என்று கேட்டார்கள். நான் உங்களை கவனித்தேன், நீங்கள் அல்லாஹ் என்று சொன்னீர்கள், நானும் அதை போல சொல்ல ஆரம்பித்தேன் என்று. அவர்களும் இதே பதிலை சொன்னார்கள், என்னையே நீங்கள் செவிவர வழங்கவில்லை, அப்படி இருக்க அல்லாஹ்வை நீங்கள் எப்படி புரிந்திருப்பீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் எப்படி அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இதா அழைத்துக்கும் ஊரு அழைக்கும் வியாசாவுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுமா, உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுமா, மாநாட்டு தர்காவிலே வந்து கேளுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்படும், உங்களுடைய சோதனைகள் நிவர்த்தி செய்யப்படும். பதிவு செய்கிறார்கள். உங்களுடைய சிரமங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள் இதுகள் தீர வேண்டுமா? முதன்மையாக எல்லாம் சொல்றாங்க, பள்ளியில் தொழுவதற்கும் கேட்பதற்கு நாம் தட்டி உடையவர்களாக ஆக வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், வஸ்தகீனு பிஸ்ஸபிரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையாக இருப்பது கொண்டு என்னென்று உதவி தேடுங்கள். எங்கே நேரம் வந்து என்ன கேட்க வச்சிருக்க பள்ளியில என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாங்காடு தர்காவுக்கு வந்து மாநாட்டு தர்காவுக்கு வந்து அந்த இறைநேசரை கொண்டு உதவி தேடுங்கள், நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் நிர்வாக முடியும். அந்த இறைநேசருடைய விழாவுக்காக வேண்டி, இறைநேசருடைய தந்தூரிக்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கின்ற பணங்கள் ஒரு பைசாவாக இருந்தாலும் நாளை உங்களுக்கு ராயல்டி குறையாமல் நாளை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை இல்லை. நிச்சயமாக இது வீண் போகக்கூடியதில்லை. டெபாசிட் செய்து இருக்கிறீர்கள், வருஷத்தோறும் கொடுக்கிறேன், 10,000 கொடுக்கிறேன், 15,000 கொடுக்கிறேன், 5,000 கொடுக்கிறேன், கொடுத்துக் கொண்டே இருக்க முடியுமா? கொடுத்துக் கொண்டே இருங்கள். அத்தனையும் ராயல்டி குறையாமல் நாளை மறுபடியில இந்த டெபாசிட் எல்லாம் நாளை என்ன செய்யணும் கேட்டா, கொடுக்காம சேர்த்து டெபாசிட் போட்டிருக்கீங்களா, அது பூரா பாம்பாக ஆக்கப்பட்டு உங்களுடைய கருத்து கனஸ்தும் நீங்கள் சேமிப்பு செய்து வந்த பொக்கிஷனான் என்று உங்களை கொத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்கள் அதாவது மாநாடு வலியுறுத்தாவுடைய விழாவுக்காக வேண்டி செலவு செய்து ஒரு நாளை அதற்காக வேண்டி ஒளிவாக்கி வந்திருப்பீர்களானால் நிச்சயமாக நல்ல நெய்யத்தோடு, அந்த நெய்யத்து முக்கியம். இன்னொரு அமால நீயா எல்லாம் எண்ணத்தை போன்றார், ஏதோ கூட்டம்
போகும்போது திருவிழா மாதிரி போய் பார்த்துட்டு வருவோமே எங்க வந்தா நெய்யத்தில்லாத மையத்து நெய்யத்தில்லாத நீங்க யாராயிருக்கிறோ மையத்துக்கு சமமாயிருக்கிறோம். ஆகையினாலே நல்ல நெய்யத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களானால் நிச்சயமாக கூடிய காரியங்கள் நிறைவேறும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாமல், ஒருவருக்கு ஒருவர் கோபப்படாமல், ஒருவருக்கு ஒருவர் பின்வருமாக பேசாமல், புலவாய் ஜனங்களை சொந்தங்களை பறிக்காமல் சகோதரர்களாக எங்கிருந்தால் வாழுங்கள் என்பதுதான் இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதை ஏற்படுத்துவதற்காகத்தான் உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒரு இடத்தில் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜை ஏற்படுத்தி இருக்கிறது. ஊரில் உள்ள முஸ்லிம்கள் முழுவதும் ஒரே இடத்தில் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜமாத்து தொழுகை ஜும்மா தொழுகை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகையினாலே விரோதங்களை ஒழித்து வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எல்லா நோய் நொடிகளில் இருந்தும் தேவையற்ற மருத்துவ செலவுகளில் இருந்தும் இறைநேசருடைய பொருட்டால் குறிப்பாக இந்த மாநாட்டில் அடங்கி இருக்கின்ற இறைநேசருடைய பொருட்டால் அவருடைய பரம்பரையத்தோடு சுலைமான் வெளியிருந்தார். சுப்ஹானல்லாஹ். வாப்பாயும் உம்மாயும் வெளியிருந்தார். 5 பிள்ளைகளும் வெளியிருந்தார். அதில் ஒரு வெளியிருந்தா எங்களுடைய ஊர் ஏர்வாடினையும் ஷேக் சலாஹுத்தீன் வெளியிருந்தார். அடங்கி இருக்கிறார்கள். மஞ்சள் பிள்ளையிலே ஷேக் அகமது வலியுல்லா அடங்கி இருக்கிறார்கள். அருமையானவர்கள் கீழக்கரையிலே சலகுப்புரி சதகத்துல்லா அப்பா அடங்கி இருக்கிறார்கள். உங்க ஊரிலேயே சின்ன சம்சுத்தீன் வலியுல்லாவும் ஷாம்சிஹாமுத்தீன் வலியுல்லாவும் 2 பேருக்கு மேலாக உப்பாயும் உம்மாயும் சுலைமான் வலியுல்லாவும் உங்க ஊரிலேயே இருக்கிறார்கள். காயப்பட்டிருக்கு. நான் இப்பொழுது வருகின்ற பொழுதும் ஜியாரத்துக்கு வேண்டிதான் ஒதுக்குவேன் ஒழிய அதாவது ஹயாத்துள்ளவர்களை ஜியாரத் செய்வதில்லை. அதை எங்கேயும் பார்த்து ஜியாரத் செய்யலாம். மௌத்தானவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி அங்கே அவுலியாக்களை வச்சிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, அந்த பரக்கத்து உங்களுடைய ஊருக்கு நிரந்தரமானது, நிச்சயமானது. உலகமே ஒரு பக்கம் இருந்தாலும் காயப்பட்ட தீனுடைய கோட்டை அதில் சந்தேகமே கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் தொழுகையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நீங்கள் இறைநேசர் மீது அசைக்க முடியாத, பிரிக்க முடியாத மகப்பத்துடையவர்களாக இருக்கிறீர்கள். அது மறுமணமாக யார் யாரை பிரியப்படுகிறார்களோ அவர்களுடைய மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அந்த வாக்கியத்தை எல்லாம் தருவாராக என கேட்டு இந்த சுருக்கமான என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாய்ப்புகளை இறக்கிற பொழுது நீண்ட நிறைய பேசுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து இலைஹி உனீப். வாங்கில் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.